இன்றைய தினம் எஸ்குவல் எஸ்குவலில் வந்து சில ப்ராக்டிக்கலை பார்ப்போம். ஸோ இப்போ இந்த எஸ்குவலில் நாங்கள் பிரதானமாக ரெண்டு வகையாக பிரிப்போம் அது செயற்பாடுகளை. ஒன்று டிடிஎல், அடுத்து டிஎம்எல். இந்த டிடிஎல் இருக்கிற விஷயங்கள் என்னென்னு சொன்னால் கிரியேட், அடுத்து ஆல்டர், அது இதெல்லாம் வந்து ஒரு அட்டவணைக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படுத்தும். அடுத்து இந்த ட்ராப் பண்ணுறது வந்து ஒன்று மட்டும்தான், டிலீட் பண்ணுறது. அது டிஎம்எல்ல வந்து பார்த்தால் இதுக்குள்ளே வந்து இருக்கும் இன்சர்ட், அப்டேட், delete, அடுத்தது செலக்ட். இந்த கட்டளைகளை பிரயோகிக்கப்படும். சரிதானே? அப்போ இந்த எஸ்கியூஎல்ல வந்து நாங்கள் பிரதானமாக பார்க்க போகிறது இந்த 4-7 விடயங்களை தான் பார்க்க போகிறோம். முதல் இதில் வந்து அட்டவணை அல்லது அட்டவணை ஒன்று உருவாக்குறதுக்காகத்தான் இதை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். சரி, கிரியேட் என்ற இது பயன்படுத்த போகிறோம். அட்டவணை என்றதை வந்து உருவாக்குறதுக்காகத்தான் பயன்படுத்துகின்றோம். அட்டவணையை உருவாக்குறதுக்கு. அடுத்தது ஆல்டர் பயன்படுத்தப்படுறது அட்டவணையில் உள்ள கட்டமைப்பை மாற்றுவதற்கு. இது வந்து அழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அட்டவணையை அழிக்கிறதுக்கு. அட்டவணை மட்டுமில்லை, இந்த ட்ராப் வந்து இதிலே அடிபடும் தான். நாங்கள் அதை பார்த்துக்கொள்வோம். அடுத்த இன்செர்ட் வந்து நாங்கள் ஏற்கனவே புலங்களை உள்ளீடு செய்து அதுக்குரிய தரவுகளை உள்ளீடு செய்வதற்கு. அந்த தரவில் ஒரு இப்போ 11க்கு பதிலாக 12 போடணும்னு சொன்னால் அதான் அந்த அப்டேட். அடுத்து அதில் இருக்க ஒரு தரவை அப்படியே ஃபுல்லாக சம்மந்தப்பட்டதை டிலீட் பண்ணுறதுக்கு, தரவை மட்டும் அடிக்கிறதுக்கு, டிலீட் பண்ணுறதுக்கு. அதை செலக்ட் பண்ணுறதுக்கு, ஏதாவது தரவை அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறதுக்காக தரவை பார்க்க நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம். இப்போ நாங்கள் வந்து எஸ்கியூஎல் கட்டளைகளுக்கு போவோம். என்ன மாதிரி செய்யணுன்னு பார்ப்போம். இப்போ உதாரணமாக பார்த்தா இந்த ஒரு வீடு கட்டுறதுக்கு இந்த விடயமெல்லாம் நடக்க போகுதுன்னு சொன்னால் ஒரு வீடு கட்டுற மாதிரி தான். ஒரு வீடை உண்டா கட்டுறதுக்கு சமம் இந்த டிடிஎல்ன்றது. இதில் வந்து மோடிஃபை பண்ண கட்டின வீட்டை மோடிஃபை பண்ணுற ஏதாவது திங்ஸ்களை வச்சு டிசைன்களை மாற்றி அப்படியே மோடிஃபை பண்ணுற இதுகளுக்கு தான் இந்த இதில் வைக்கலாம். சரி, இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு வீடு ஒன்று கட்டுறதுக்கு மட்டும். இதில் மோடிஃபை பண்ணி ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணி ஏதாவது செய்து இதை எடுத்து அங்கே வச்சு இல்லை இதில் இந்த டிசைன் போட்டு அப்படியான மாற்றங்களை செய்கிறதுக்கு தான் இந்த டிஎம்எல் பயன்படுத்துகின்றோம். இப்போ நாங்கள் கட்டளைகளுக்கு போவோம். இப்போ எஸ்கியூஎல் பலதரப்பட்ட மென்பொருளில் செய்துள்ள நாங்கள் எஸ்கியூஎல் வந்து 8.0 கொமாண்ட் லைனில், அதாவது லைன்லேயே அடித்து லைன் புட் எடுத்து அவுட் புட் எடுக்க அந்த முறையில் பார்த்துக்கொள்வோம். சரி, முதலாவது நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு அட்டவணையை உருவாக்குறதுக்கு பார்க்க போகிறோம். அதுதானே ஒரு அட்டவணை ஒன்று உருவாக்குறதுக்கு நான் பார்க்க போகிறோம். இப்போ எங்களுக்கு ஒரு விடயம் தெரியும் என்னென்னு சொன்னால் புலங்கள் பல சேர்ந்து, அதாவது புலங்கள் பல சேர்ந்து தான் வந்து ஒரு பதிவு வந்தது. அந்த கருத்து தெரிஞ்சிருக்கணும். புலங்கள் பல சேர்ந்து பதிவுகள் வந்தது. இந்த பதிவுகள் அந்த பதிவுகள் 1 2 3 4 கீழே வரும். அந்த பதிவுகள் பல சேர்ந்து தான் ஒரு அட்டவணை ஒன்று உருவாகினது, டேபிள் ஒன்று உருவாகினது. இப்போ இந்த டேபிள் 1 2 3 அந்த டேபிள்கள் சேர்ந்து உருவாகினதான் வந்து தரவுத்தளம், டேட்டா பேஸ் உருவாகினது. சரிதானே? இப்போ நாங்கள் புலங்கள்னு சொன்னால் செங்குத்தாக இருக்குது, முன்னுக்கு பார்த்தா தெரியும் செங்குத்தாக இருக்குது. அதுகள் பல சேர்ந்து தான் பதிவு வந்தது. பதிவுகள் பல சேர்ந்து டேபிள் அட்டவணை வந்தது. அட்டவணை பல சேர்ந்து தரவுத்தளம் வந்தது. இப்போ நாங்கள் ஆரம்பம் அங்கேருந்து சொல்லி கொண்டு வந்தோம் நாங்கள் என்ன. இப்போ ரிக்வெஸ்ட்டில் நாங்கள் உருவாக்கிய கிரியேட் பண்ணிக்க போகிறோம். அப்போ முதலாவது நாங்கள் கிரியேட் பண்ண முடியும் டேட்டா பேஸை இதாகும். முதல்ல பெரிய இது கட்டி போட்டு முதல் காணியை
அதாவது காணி அடைப்போம். காணி அடைச்சிட்டா அதுக்குள்ள எத்தனை பில்டிங்கை கட்டுவோம். ரைட் தானே? அதே மாதிரி தான் உங்களுக்கு காணி அடைக்கிறது இந்த டேட்டா பேஸ் கிட்டத்தட்ட. அப்போ டேட்டா பேஸை நாங்கள் உருவாக்குவோம். அப்போ என்னென்னு சொன்னால் அதுக்குரிய கட்டளை கிரியேட் டேட்டா பேஸ் சரிதானே? ஒரு டேட்டா பேஸ் என்னதுக்குன்னா பிஎம்பிக்கு உருவாக்குறோம். சரிதானே? பிஎம்பி உருவாக்குறோம். பிஎம்பி என்று இதில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு டேட்டா பேஸை உருவாக்குன்றோம். இப்போ இது வந்து க்ரியேட் பண்ணுறக்குரிய ஒரு கட்டளை. அது என்ன உருவாக்குறன்றதை இந்த டேட்டா பேஸ், இது அந்த டேட்டா பேஸோட நேம். ரைட்? இது முடிய நாங்கள் இந்த குறியீடை போட்டுட்டு ஒரு என்டர் அமர்த்துவோம். அப்போ முதலாக டேட்டா பேஸ் ஓகே க்ரியேட் பண்ணப்பட்ட. சரி, இப்போ நாங்கள் இந்த டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணப்பட்ட என்னென்ன டேட்டா பேஸ் இருக்கணும் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் அதுக்கும் ஒரு இது இருக்குது. ஸோ டேட்டா பேசஸ் எஸ் போடணும். அப்போ தான் இது வேலை செய்யும். அப்போ எங்கள்கிட்ட இந்த ஷோ என்ற கட்டளை டேட்டா பேஸ்ன்னு போட்டால் வேலை செய்யாது. டேட்டா பேஸ்ன்னு போட்டால் இன்ஃபர்மேஷன் மைஸ்கூல் இது பிஎம்பி இருக்குது. எஸ்சிஹெச் ஏற்கனவே இன்னொன்று இருக்குது முதல் செய்யாது. அது எஸ்சிஹெச் கிடக்கு. சரி, அப்போ இவ்வளோ டேட்டா பேஸும் இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ண வந்து பிஎம்பி என்று தான் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணாங்க. அப்போ அந்த டேட்டா பேஸை தான் பயன்படுத்தணும்னு சொன்னால் பயன்படுத்தப்பட வேண்டிய ஜூஸ் கட்டளை என்னத்தேன்னு சொன்னால் பிஎம்பி. இந்த பிஎம்பி என்ற கட்டளையைத்தான் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா பயன்படுத்த வேண்டும். சரிதானே? பிஎம்பி என்ற கட்டளையைத்தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். சரிதானே? அடுத்தது வந்து இப்போ டேட்டா பேஸ் பிஎம்பி உருவாக்கப்பட்டிருந்தால் அடுத்த வந்து இப்போ நாங்கள் பயன்படுத்த போகிறோம் என்ன சொன்னால் பிஎம்பி என்ற டேட்டா பேஸை தான் பயன்படுத்துகிறோம். சரிதானே? இப்போ அடுத்த என்ன செய்யணும், இப்போ டேட்டா பேஸ்க்கு வந்துட்டு அதாவது பெரிய காணி ஒன்று நாங்கள் என்ன செய்யணும்னா க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு காணி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த காணியை நாங்கள் க்ரியேட் பண்ணினா என்ன செய்யணும்னா காணிக்கு என்ன செய்யணும், வேலி அடைக்கணும். வேலி அடைக்கிறோம். இப்போ அடுத்ததாக நாங்கள் இப்படி தானே இப்போ ஒரு உதாரணம் ஒரு சின்ன ஒரு காணி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ரைட், இதுதான் டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸில் டேபிளெல்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ அப்போ நாங்கள் இப்போ ஒரு முதலாவது டேபிள் ஒன்றை க்ரியேட் பண்ண முடியும்னு சொன்னால் மாணவர் பள்ளிகள் இருந்தாலும் மாணவர் முதலாக க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் ஸ்பெல்லிங்லாம் சரியான க்ரியேட் ஸ்மால் கேபிட்டல் பிரச்சனை இல்லை. க்ரியேட் என்னத்தை க்ரியேட் பண்ண போகிறோம், ஒரு டேபிள் உண்டு. அப்போ க்ரியேட் டேபிள் அப்புறம் அதில் டேபிளுக்குரிய பேரை போடுறோம் மாணவர் சார்பாக. அப்போ ஸ்டூடெண்ட். சரி, இப்போ டேபிள் உருவாக்குற ஃபங்க்ஷன். அப்போ இதில் வந்து க்ரியேட்ன்றதுக்கு இது என்னது டேபிள் நேர் வந்து ஸ்டூடெண்ட். ரைட், அடுத்ததாக வந்து இப்போ மாணவர்னு எடுத்தால் மாணவர்களுக்குரிய புலங்கள். இப்போ நாங்கள் ஒரு டேபிள் ஒன்று பார்த்தா தெரிந்த நேற்று நாங்கள் சாதாரண பார்த்துருப்போம் ஒரு டேபிள் எப்படி இருக்குமென்று சொல்லி. ஏன்னா ஒரு டேபிள் என்ன மாதிரி காணப்படும்னு எங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். டேபிள் இப்படி எடுத்தால் இப்போ டேபிள் ஒன்று இருக்குமா இருந்தால் இதில் வந்து இருக்க போகுது. என்ன இப்படி குளங்கள் இருக்க போகுது. இதில் முதலாவது ஒன்று வரும் என்ன ஹெடிங்னு சொல்லுவோம். இதை தான் ஃபீல்டுன்னு சொல்கிறது, புலங்கள் என்று சொல்லுவோம். ஃபீல்டுன்னு சொல்கிறது இதை தான் சொல்லப்போம் ஃபீல்டு. அப்போ இப்போ நாங்கள் டேபிளை க்ரியேட் பண்ணினா இப்போ நாங்கள் க்ரியேட் பண்ண போகிற இந்த 1 2 3 4 5 இருக்கிற இந்த புலங்களை தான் க்ரியேட் பண்ணுறது. முதல் டேபிள்னா அதுக்கடுத்த புலத்தை தான் க்ரியேட் பண்ணுறோம். பதிவுகளெல்லாம் கடைசியாக இன்செட் என்ற முறையில் வரும். க்ரியேட் டேபிளுக்குள்ள புலங்கள் தான். இப்போ டேபிள் என்ற ஸ்டூடெண்ட் க்ரியேட் முதல்ல என்ன செய்யணும், நாங்கள் ப்ரைமரிக்கு எங்கேயும் போட்டுக்கொள்ளலாம், முன்னுக்கும் போடலாம் பின்னுக்கு போடலாம். நாங்கள் முன்னுக்கு போடுவோம். முதலாக தான் போடுவோம் ஸ்டூடெண்ட். ஏதாவது ஒரு வசனத்துக்கு இடைவெளி விடணுமாக இருந்தால் நாங்கள் அண்டர்ஸ்கோரை பாய்ப்போம். சரிதானே? இந்த இடத்துல வந்து வசன சொல்லுகளுக்கு இடையில் இடைவெளி இது ஸ்டூடெண்ட் ஐடின்றது உண்டு. சரிதானே? அதாவது ஸ்டூடெண்ட் ஐடின்றது ஒரு உண்டாக காட்டப்பட போகிறதா ஒரு ஃபீல்டில் வர இது. அதில் ஸ்டூடெண்ட் ஐடி என்னவா இருக்கணும்னா இன்டீஜர். அதாவது நம்ம டேட்டா டைப் நாங்கள் முதல்ல பார்த்துருக்கோம் நோட்ஸில். டேட்டா டைப் இன்டீஜர்ன்ற இன்டீஜர்னு இலக்கங்கள் மட்டும் வரும்.
சரி அண்டர்கிட்ட போட்டு நான் என்ன செய்கிறேன், இப்போ இது ப்ரைமரி கீயாக வேணுமோ அப்படின்னு சொன்னால் ப்ரைமரி கீ 2-3 முறையில் ஆட் பண்ணலாம். நாங்கள் இதிலே ஆட் பண்ணி கொண்டுவோம் கையோடைய. அப்போ ப்ரைமரி கீ சரி, இதுக்கு முன்னாடி கம்மையன் அடுத்த தொடர்பு தானே ஒரு என்கிட்ட. அப்போ ஸ்டூடெண்ட் ஐடி இன்டீஜராக இருக்கணும், ப்ரைமரி கீயாக இருக்கணும். அடுத்து என்ன செய்யணும், ஸ்டூடெண்ட்டுக்குரிய நேம் போடலாம் தானே, ஸ்டூடெண்ட் நேம். இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறது தராது. ஸ்டூடெண்ட் நேம் என்னவாக இருக்க போகுது, மார்ச்சாராக இருக்க போதும். பச்சா இருக்க போது இதில் நாங்கள் போடுவோம் 15 போடுவோம். சரி, வார்ச்சார் 15. வேறு இருந்திருக்கோ தப்போ ஏதாவது ஏதாவது புலத்திட இது புலத்திட தரவுவாங்க எல்லாம் பார்த்தா இருக்கும். இங்கே புலப்பெயர் புலத்திட தரவுவாங்க அப்படி இருக்கு. இந்த இது வந்து பிரைமரி கேர்களுடைய பிரைமரி கூட்டம். அடுத்த வார்ச்சார் அப்படின்னு நாங்கள் இதில் போட்டிருக்கிறோம். அப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம், ஸ்டூடெண்ட் நேம் முடிஞ்சுன்னு சொன்னால் அடுத்த ஒரு கம போடுவோம். அடுத்த என்ன அடிக்க போகிறோம், ஸ்டூடெண்ட்டை ஃபுல் நேம் வந்து போடுவோம். எஃப் நேம் வந்து போடுவோம். சரிதானே, ஃபுல் நேம். அப்போ இதையும் என்ன போடுவோம்னா தரவாக வாட்சா எத்தனைன்னு சொன்னால் 20 போடுவோம். அப்போ ஒரு கமம். இப்போ என்ன செய்யணும், இந்த மாணவர் படிக்கிற கிரேட் என்று போட்டால் என்ன இன்டீஜரில் போடும். இன்டீஜரில் போட்டால் இலக்க மட்டும் தான். இப்போ 10ஆம் ஆண்டு போடலாம் முடியாது, 10A என்று போடலாம். சரிதானே. அடுத்த என்ன செய்யணும், டெலிஃபோன் நம்பர். டெலிஃபோன் நம்பர். இப்போ டெலிஃபோன் நம்பர்ன்னு சொல்லிட்டா இப்போ இன்டீஜர் போடலாம். இன்டீஜர் போட்டால் இலக்கங்கள்லாம் நடிப்படும். அதுவும் இப்போ ஃபோன் நம்பர் அடிக்கிறேன்னு சொன்னால் 0 எடுக்க முன்னுக்கு 0 மாதிரி தான் எடுக்காது. இப்போ 077 இருந்தால் 77 தான் நாங்கள் காட்சிப்படுத்தப்படும். அப்படி என்று சொன்னால் 0 காட்சிப்படுத்தணும்டா. அதை நாங்கள் ஒரு வாட்சார் டெக்ஸ்ட் வடியெல்லாம் கொடுக்கணும். வாட்சார் இதில் கொடுத்தா தான் என்ன செய்யணும்டா 0 காட்சிப்படுத்தப்படும். இப்போ நாங்கள் இதில் கொடுத்தா இன்டீஜர் கொடுத்தா 0 நாங்கள் காட்சிப்படுத்தப்படாது. இப்போ இன்டீஜர்னு சொன்னால் இல்லை ரைட் ஓகே என்று சொல்லி என்ன செய்யணும், இப்போ நாங்கள் முடிப்போம். இப்போ இந்த பிரேக்கெட் என்னதுக்கு போட்டோன்னு சொன்னால் இந்த பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். சரி, அடுத்து இப்படி போட்டிருக்கோம். தவறுகள் வந்தால் நாங்கள் அதில் பார்த்துக்கிட்டு போகலாம். பிரச்சனை டெலிஃபோன் நம்பர் ரைட். இப்போ நாங்கள் என்டர் பண்ணுவோம். ஓகே, அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். என்ன டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு சொன்னால் இதில் ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். யாருக்கு, ஸ்டூடெண்ட்டுக்குரிய டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அடுத்த ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணோம். இப்போ நாங்கள் டீச்சருக்கும் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் பொறுத்த பாடத்துக்காக நாங்கள் அடுத்த சொன்னால் ஒரு பிளேயர் டீம், இப்போ ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்தால் பிளேயர் பிளேயருக்கு ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அப்போ அது ரிலேஷன்ஷிப்பும் சரியாக இருக்கும். என்ன சொன்னால் மாணவராக என்ன செய்ய பிளேயராக இருக்க போகிறார் ரைட். அப்போ நாங்கள் வந்து என்ன செய்யணும், பிளேயருக்கு போடுவோம். இப்போ பிளேயருக்கு போகிற நேரம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இன்னொரு டேபிள் ஒன்றை க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ இதிலே இதுலேயும் முதலாவது ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ அடுத்த பிளேயருக்குரிய. அப்போ நான் என்ன முதலாவது டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் டேபிள் யாருக்குன்னு சொன்னால் பிளேயருக்கு பிளேயர். அப்போ இது ஆரம்பிக்க போகிறோம். என்டர் பண்ணிட்டேன். முதலாக என்ன போடுவோம், பிளேயர். சரி, இப்போ நாங்கள் ப்ரைமரி கீழே அடுத்து தான் போடுவோம். இப்போ பிளேயர் நேம்ன்றே போடுவோம். சரிதானே, நேம் வார்ச்சாம் 15. இப்போ நாங்கள் கீழே போட போகிறோம். பிளேயர்கிட்ட ஐடி போட போகிறோம். இது ப்ரைமரி கீ. அப்போ இன்டீஜராக இருக்க போது பிளேயர் ஐடி இன்டீஜர் என்னென்னா ப்ரைமரி கீ. அப்போ இதிலே நாங்கள் வந்து என்ன செய்யணும், ப்ரைமரி கீ ஒன்று போட்டுட்டோம். ரைட். இப்போ பிளேயர் ஐடின்றதான் இப்போ இதில் வந்து ப்ரைமரி கீயாக இருக்க போகுது. இந்த டேபிளில் வந்து பிளேயர் டேபிளில் ப்ரைமரி என்ன நாங்கள் 2வது லைனில் இருக்கோம். இங்கே முதலாக போட்டு காட்டுறோம், இங்கே 2வது போட்டு காட்டுறோம். பிளேயர் ஐடி போயிட்டாச்சு. இப்போ பிளேயர் என்ன ஹவுஸ்ன்ட்டு பார்ப்போம். என்ன அப்போ பிளேயர் இருக்கிற ஹவுஸ், பிளேயர்கிட்ட ஹவுஸ் என்ன பேர் இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஹவுஸ் வந்து நேம் தானே இருக்க போகுது. அப்போ வாட்சார்னு போடும். வாட்சார்னு சொன்னால் கொஞ்சம் கூடவா இருக்குது. இப்போ சாருக்கும் வாட்சாருக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால் அந்த மெயின்டோல் குறிக்காட்டினா அந்த டேக்கில் அந்த இடைவெளி அப்படியே கொண்டு அப்ளை பண்ணணும் வாட்சார். ஆனால் அது அப்படி இல்லை. இது சாரில் வந்து என்ன செய்யணும், அதை நெருங்க பண்ணி அது பக்கத்துலேயே போட்டு இது பண்ண. அப்போ நாங்கள் செய்த மாதிரியே செய்கிறேன்னு சொன்னால் அது வாட்சார் தான். அதுவும் அதிகளவான பெருமதியாக. அப்போ பிளேயர் ஹவுஸும் போட்டுட்டோம்.
ரைட் டேட்டா. அடுத்த பேர் என்ன போடும்? ஹவுஸ் கலர். ஹவுஸ் கலர் என்ன சொன்னால் நாங்கள் சில டேட்டாக்களை இது பண்ண வேண்டி வரும் தானே, சிஓ கலர் போடும். அப்போ இதே போடும், நாங்கள் போடுவோம். இப்போ வேறு எதுவுமே ஆட் பண்ணுமோ? அது ஹவுஸ் டீச்சர் நேம் மூணு ஹவுஸுக்கு ஒரு ஆஃபர் இருந்தால் ஹவுஸ் டீச்சர் 1 2 3 ரைட் ஓகே வாட்சார் போட்டிருக்கோம். இப்போ காணும். இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால், சரி இப்போ இந்த பிளேயராக இருக்கிறவர் யாராக இருப்பார்னா மாணவராக இருப்பார். இப்போ பிளேயராக இருக்கிறவர் யாராக இருப்பார்னு சொன்னால் பள்ளிக்கூடத்திற்கு ஒரு மாணவராக தானே இருப்பார். அப்போ நான் சொன்னேன் புறங்கி ஒரு பயன்படுத்துகிற செயற்பாட்டுக்காக ஸ்டூடெண்ட் ஐடியை கொண்டு வந்து போட போகிறேன். இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி பேரில் நாங்கள் வேறு பேர் போடலாம், பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வேறு பேர் போடலாம். நாங்கள் கொடுக்க புலம்புற பேர் தானே. அப்போ அதுக்குள்ள இதோட மெச்சான்மெண்ட்டை தான் நாங்கள் அங்கே அடுத்ததாக பார்க்க போகிற முடியும். இந்த ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கிறது நீங்கள் விரும்பின மாதிரி STU_ID போட்டாலும் பிரச்சனை இல்லை. இது இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து இது சேமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது இதில் புலப்பெயர் அந்த அட்டவணைக்குரிய, இது அந்த அட்டவணைக்குரிய புலப்பெயர். அப்போ இந்த புலப்பெயர் இதில் நாங்கள் இப்போதைக்கு சமனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் அதை ரீஃபரன்சஸ் பண்ணும்போது தான் அதை சரியாக பார்க்கணும் முடியும். இப்போ இதில் நாங்கள் பண்ண முடியாது, ஸ்டூடெண்ட் ஐடியை கட் பண்ணி போட்டு வேறு எதுவும் அடிக்கலாம். சரி தானே. இதுக்கு புது புலத்தில் பேர் விரும்பினா கொடுக்கலாம். அப்புறம் ரிலேஷன்ஷிப் போடைக்காக நாங்கள் வந்து சேமாக இருக்கணும், சரியாக இருக்கும், அதை இதை போடணும். அப்போ இதில் நான் நினைவில் இருக்கிறக்கா ஸ்டூடெண்ட் ஐடியை போட்டுக்கொள்கிறேன். சரி, நான் ஸ்டூடெண்ட் ஐடி என்னவாக இருக்க போகுது தரவாயின்னு சொன்னால் இன்டிஜராக இருக்க போகுது. ரைட். அப்போ அடுத்த காம அடுத்த இது போட போகிறேன். இப்போ இது வந்து நடக்க போகுதுன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு டேபிள் ஒன்றை க்ரியேட் பண்ணுற போகிறோம். ஃபாரின் கீ போட போகிறோம். என்ன செய்யப்படமோ ஃபாரின் கீ போட போகிறோம். இதில் நான் ப்ரைமரி கீ மேலேயே போட்டுட்டேன். ஆனால் நாங்கள் அந்த வசனத்திலையும் சேர்த்து போடலாம். இப்போ இதில் ஃபாரின் கீ போட போகிறோம்னா ஃபாரின் இதில் வந்து எடுத்து பிள்ளை இருந்தாலும் வேலை செய்யாது. இப்போ ஃபாரின் கீ என்று போடுறோம். ஃபாரின் கீ என்று போட்டுட்டு இப்போ இது ஆர் ஃபொரிங்கியாக இருக்கணும் என்றது தான் பார்க்க போகிறோம். ஆர் ஃபொரிங்கியாக இருக்கணும், இந்த ஸ்டூடெண்ட் என்ற ஐடி, இந்த ஐடி தான் ஃபொரிங்கியாக இருக்கணும். இதுதானே இந்த இதென்ற ஐடி தான் இதெல்லாம் ஃபொரிங்கியாக இருக்கணும். ரைட். இது ஏன்னு சொன்னால் நான் இதில் வேறு பேர் ஒன்று மாற்றியிருப்பேன். எங்களுக்கு அந்த இலவு அடையாளம் காண்றதுக்காக தான் போடுறோம். அதாவது இன்னொரு அட்டவணை, ஒரு அட்டவணையில் பிரைமரிக்கு இன்னொரு அட்டவணையில் வந்து அது வந்து என்ன பொறுங்கியாக மாறிடுமெண்டாக்காக தான் நான் அதே பேரை போட்டிருக்கேன். அப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த என்ன சார் ரிஃபரன்சஸ் NC இதில் எழுத்துப்பிள்ளை இருந்தாலும் அவ்வளோதான். அதை எந்த டேபிளில் இருந்து எடுக்கணும் மட்டும் பார்க்கணும். ரிஃபரன்ஸ் எந்த டேபிள் இருக்கிறது என்ன, இந்த டேபிளான டேபிள் ஸ்டூடெண்ட் டேபிள். அதை நாங்கள் டைப் பண்ணி போடலாம், இல்லை காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணலாம். அதனால் கவனமாக பேஸ்ட் பண்ணால் சரி. ஸ்டூடெண்ட் போட்டுட்டோம். அதில் இருக்கிற எதாக இருக்க போகுதுன்னு கேட்டால் அதில் இருக்க ஸ்டூடெண்ட் ஐடியா தான் இருக்க போகுது. இப்போ இந்த இதில் கவனமாக காப்பி பண்ணி போடணும். நாங்கள் ஏற்கனவே அதே இதை அடிச்சடி எங்களுக்கு பிரச்சனை வராது. அப்போ இது ஸ்டூடெண்ட் ஐடிக்குரிய ப்ராக்கெட்டை முடிச்சிட்டோம். இப்போ என்ன வந்து இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து இந்த ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை இங்கே முடிக்க தான் வேணும். ரைட். இப்போ ஒரு இதை குறியீடை போட்டுட்டு நாங்கள் ஒரு சின்னனா என்ட்ரா மாற்றுவோம். இதில் சொல்லியிருக்கேன்னு சொன்னால் இந்த பிளேயர் நேம் வாட்சரை பக்கத்தில் ஒரு குறியீடு போடையில நாங்கள் கிரியேட் இப்போ திருப்பி செய்ய போகிற பாருங்க. ஒவ்வொரு எழுத்துப்பிள்ளை இருந்தாலும் அவ்வளோதான். இப்போ இந்த கமா போடப்படையில் இந்த இடத்துல வந்து கமா போடையில் இது நான் அதை வந்து இப்போ கிரியேட் பண்ணப்பட்டிருக்காது தானே, அதில் திருப்பி நான் ப்ரைமரிக்கு அடுத்து ஒரு கமா போடாட்டியும் ப்ரோக்ராம் ரன் ஆகுது. ஸ்கூல் கோடிங் சரி தானே. க்ளோஸ்
இப்போ திருப்பி பேஸ்ட் பண்ணி கவனமாக பார்த்து பேஸ்ட் பண்ணணும். இதை ஒரே லைன்லேயே நாங்கள் அடித்து கொண்டு போகலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. அது HTML மாதிரி தான். நாங்கள் விளங்குறதுக்காக கிடக்கில் போட்டு கொண்டு போகிறோம். இது ஃபாரின் கியூரியது. இது இப்போ என்டர் பண்ணுவோம். இதில் வந்து 2 ஸ்டூடெண்ட் ஐடி வந்துட்டு அவதானம் இல்லாமல் பேஸ்ட் பண்ணினா பிரச்சனை தான். அப்போ நாங்கள் 2 தரம் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட் ஐடின்றது 2 தரம் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் சொல்லியிருக்கு டூப்ளிகேட் கோலம் நேம் ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன திருப்பி பேஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னேன், பேஸ்ட் பண்ணிக்க மிகவும் அவதானமாக பேஸ்ட் பண்ண வேண்டும். பேஸ்ட் பண்ணுறதுலேயே பிரச்சனை இருக்குது, அதோட டைப் பண்ணி விட்டுடலாம். என்ன நாங்கள் அந்த நேரத்தை செய்கிறது. பிரைமரிக்கு அடுத்த பிளேயர் ஹவுஸ், பிளேயர் ஹவுஸ் போட்டோம். அடுத்த ஹவுஸ் கலர், அதுக்கு அடுத்ததாக ஸ்டூடெண்ட் ஐடி ஒன்று மட்டும். இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணப்படையில அதெல்லாம் நாங்கள் திருப்பி செய்யலாம். க்ரியேட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி சொல்லும் ஏற்கனவே அந்த டேபிள் இருக்குன்னு சொல்லும். ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி தான், அதுதான் ஃபாரின் கீக்குரியது. ரைட், இப்போ என்டர் பண்ணுவோம். சரி தானே? அப்போ குவாரி ஓகே ஆயிட்டு. அதாவது 2வது டேபிளை க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் முதலாக நடந்த என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இதில் ஒரு கமௌண்ட் போடப்படவில்லை. அடுத்த இதில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்க 2 தரம் இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை பேஸ்ட் பண்ணிட்டோம். முதல் இதில் கமா ஓடையில் இதில் ஸ்டூடெண்ட் ஐடியை பேஸ்ட் பண்ணுற நேரம் 2 தடவை பேஸ்ட் பண்ணிட்டோம். அதெல்லாம் இப்போ வந்து MySQL அதாவது இந்த பிளேயர் டேபிளும் க்ரியேட் பண்ணப்பட்டது. இப்போ நாங்கள் என்னென்ன டேபிள் இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். டேபிள்ஸ் கிட்டத்தட்ட இது வந்து சூடோ கோட் மாதிரி தான், எளிய ஆங்கிலத்தில் வச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது தான். அப்போ டேபிள்ஸ் வந்து என்னென்ன டேபிள்னு சொன்னால் டேட்டா பேஸ் சொல்லப்பட்டிருக்கு. இது பிஎம்பியோட டேட்டா பேஸ். இந்த டேபிள்ஸ் இன் பிஎம்பியில் உள்ள பிஎம்பி டேட்டா பேஸில் உள்ள டேபிள்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஒன்று பிளேயர் டேபிள் இருக்குது, ஸ்டூடெண்ட் டேபிள்னு இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தா திருப்பி இதை காட்டணும்னு சொன்னால் பிளேயரை காட்டணும்னா பிளேயரில் இருக்க புலங்கள் சரியாக கொண்டு பார்க்கலாம். என்ன சரியா அதே ஆங்கிலத்தை அடிக்கணும். ஸோ டேபிள் பிளேயர் PLAYR பிளேயர். இப்போ இதில் என்ன நடந்தது வேறு, ஷோ டேபிள் பிளேயர் என்று போட்டிருக்கு. அப்போ இதில் ஷோ போடக்கூடாது. இதில் போட வேண்டியது என்ன செய்யணும்னு சொன்னால் டிஎஸ்சி பிளேயர். ரைட், டிஎஸ்சி பிளேயர். அப்போ பிளேயர் தான் போடணும். அப்போ சில இடங்களில் என்ன போடணும்னு நாங்கள் அவதானமாக இருக்கணும். இதில் டேபிளை பார்க்குறேன்னு சொன்னால் ஷோவை போடணும், அதில் உள்ள இதை பார்க்குறேன்னு சொன்னால் டிஎஸ்சி போடணும், சில இடத்துல செலக்ட் போடணும். அப்படி எங்கே என்ன போடுறோன்னு தெரிஞ்சுக்கணும் 3 கமாண்ட்லேயே. சரிதானே? ஆனால் ஒன்று இல்லைன்னு சொன்னால் டக்குன்னு ஒன்றை போட்டு நாங்கள் பார்த்து கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பாருங்க, அதில் இருக்கிறது என்னென்ன நாங்கள் செய்திருக்கிறோம்ண்டு. இப்போ இந்த கடைசி இதில் என்ன தவறு நடந்துன்னு கேட்டால் ஷோ பிளேயர் என்று போட்டுட்டேன் நான். ஏன் ஷோ பிளேயர் என்று சொல்கிறேன், டேட்டா பேஸுக்கு மட்டும்தான் ஷோ டேபிள்ஸ் என்று போடணும், அதில் ஷோ டேட்டா பேஸ் என்று போடணும். அதுக்கு அங்கால வர்றது டிஇஎஸ்சி. இந்த டிஇஎஸ்சி என்று போடுவோம். டிஇஎஸ்சி என்றதை நாங்கள் இப்படியும் போடலாம், டிஸ்கிரைப் பண்ணும் போடலாம். DESCRIPE டிஸ்கிரைப் டேபிள். இந்த இப்போ டிஸ்கிரைப் நாங்கள் அடுத்த டேபிளில் போடுவோம். என்ன டேபிள் ஏற்கனவே க்ரியேட் பண்ண டேபிள் வேறு என்ன, ஸ்டூடெண்ட், STUDENT ஸ்டூடெண்ட் இப்படின்னு விட்டாலும் சரி. சரி, அப்போ நாங்கள் டிஎஸ்சி என்னும் பயன்படுத்தலாம், அதை எப்படி பார்க்காம டிஸ்கிரைப் என்னும் பயன்படுத்தலாம்.
இதான் டேபிள் நான் இதில் க்ரியேட் பண்ணுறேன் தான் சொல்லப்படுது. ஸோ டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு நாங்கள் இதை வந்து என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம். அப்போ நாங்கள் வந்து இப்போ 2 டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அப்போ நாங்கள் கவனமாக விளங்கிக் கொள்ளணும். ஒரு புலங்களை விவரிக்க வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதை போடுவோம். டேபிள்கள் டேட்டா பேஸை காட்டிக்க ஷோ என்ற கட்டளையை பாய்ப்போம். ஸோ டேட்டா பேஸில் இங்கே இருக்குது என்ன டேட்டா பேஸ் ஷோ சரி தானே. அப்போ நாங்கள் ஸோ டேட்டா பேஸ்கள் இதில் விளங்குறதுக்காக என்னத்தை பயன்படுத்துகிறோம், என்னத்துக்கு இது பயன்படுத்துகிறோம் பார்ப்போம். சரி தானே. மற்றபடி டிஎஸ்சி தான். அடுத்த சில இடங்களில் செலக்ட் போடுவோம். ரைட். நாங்கள் வந்து 2 முறையிலையும் பார்த்துருக்குறோம். இப்போ மீண்டும் செய்தது பார்ப்போம். முதலாவது வந்து கிரியேட் டேட்டா பேஸ் என்று கொடுக்குறோம். கிரியேட் டேட்டா பேஸ் என்று கொடுத்தோன்னே இது ஓகேன்னு சொன்னால் குவரி ஓகே 1 to affected டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டேட்டா பேஸ் எது என்ற பிஎம்பியில் இந்த பிஎம்பி ரைட். அடுத்த வந்து அந்த நாங்கள் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போ அதுக்காக தான் நாங்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து என்னென்னு சொன்னால் ஷோ என்ற கட்டளை போட்டிருக்கிறோம். ஷோ டேட்டா பேஸ். ஆகவே டேட்டா பேஸ்ன்ட்டு இது ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, இது ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, அந்த பிஎம்பி ஒன்று இருக்குது, எஸ்சிஹெச்என் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் டேட்டா பேஸ் ஷோ போட்டப்பட்டிருக்கு டேட்டா பேஸ் ரைட் தானே. அடுத்து நாங்கள் வந்து இப்போ டேட்டா பேஸ் கண்டுட்டோம். எந்த டேட்டா பேஸை பயன்படுத்துகிறன்றதை பார்க்கணும். இப்போ இதில் இவ்வளோ இருக்குது. அப்போ நாங்கள் ஜூஸ் என்ற கட்டளை கொடுத்து பிஎம்பின்னு கொடுத்தோன்னே டேட்டா பேஸ் சேஞ்ச் ஜூஸ். இப்போ நாங்கள் பிஎம்பிக்குலாம் டேட்டா பேஸ் பிஎம்பி டேட்டா பேஸ்க்குலாம் நாங்கள் அட்டவணை உருவாக்க போகிறோம். அதான் கிரியேட் டேபிள். சரி, டேபிள் ஒன்று முதலாக கிரியேட் பண்ணுறோம். இது வந்து ஸ்டூடெண்ட் மாணவர் சார்பாக ஒரு அட்டவணை ஒன்று உருவாக்குறோம். பிரைமரி கீயை கொடுக்குறோம். தரவு பாக முதலாவது புலம் அதில் தரவு பாக இது பிரைமரி கீ. அதே நேரம் அடுத்தடுத்த புலங்களை ஸ்டூடெண்ட் நேம் வாட்சார் ஸ்டூடெண்ட் ஃபுல் நேம் ஃபர்ஸ்ட் நேம் சார் கிரேட் இண்டிஜியலில் கொடுக்குறோம். டெலிஃபோன் நம்பர் இண்டிஜியலில் கொடுக்குறோம். அதை என்டர் பண்ணினோடனே ஓகே சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு. அடுத்ததாக வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் க்ரியேட் பண்ணது பார்ப்போம். இங்கே டேபிள் வந்து பிளேயருக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். MySQL வந்து பிளேயருக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். பிளேயரில் நேம் போட்டு வாட்சார் போட்டிருக்கோம். அடுத்த பிளேயர் ஐடி இன்டீஜர் ப்ரைமரி கீன்னு கொடுத்துருக்குறோம். அதை பிளேயர் ஹவுஸ் வந்துட்டு வாட்சாரண்டு தரவையை கொடுத்துருக்கோம். அதே போல் ஹவுஸ் கலர் வாட்சாரண்டு கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட் ஐடி இன்டீஜர்ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் இவ்வளோத்தையும் க்ரியேட் பண்ணிவிட்டு கம்ம போடாமல் இப்போ இதை முடிச்சு இந்த இடத்துல நாங்கள் முடிச்சிருந்தோம். ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் நாங்கள் இந்த இடத்துல வச்சு ஃபாரின் கீயை அப்ளை பண்ணியிருக்கிறோம். சரிதானே. ஃபாரின் கீயை அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபாரின் கீ என்ன இருக்கும் இந்த அட்டவணையில் இந்த பதிவுக்கு இந்த பதிவு இந்த பேர் எங்கே வேணும்னா இதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக வந்து STUID இண்டியன் STUIDN அந்த இதுதான் கொடுத்துருக்கோம். இதுதான் இந்த குலம் ரிஃபரன்ஸ். இது எந்த அட்டவணையிலேருந்து வரணும்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் அட்டவணை. நாங்கள் ஏற்கனவே மேலே க்ரியேட் பண்ண ஸ்டூடெண்ட் அட்டவணையிலேருந்து அந்த எந்த பதிவுக்கு சமயம் இருக்கணும்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் ஐடின்றதுக்கு இதாக இருக்கும். ரைத்தானே. இதுதான் ஃபாரின். இதில் வேறு ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போ நாங்கள் இப்போ டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம், டேபிள் இருக்குன்னு பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஷோ டேபிள்னு கொடுக்குறோம். ஷோ டேபிள்னு கொடுக்குறோம். இந்த ஷோண்டை வந்து 2 ஒன்று டேட்டா பேஸுக்கும் டேபிளுக்கு தான் ஷோ கொடுக்கலாம். கொடுத்தா டேபிள்ஸ் இன் பிஎம்பி என்ற டேட்டா பேஸில் இருக்க டேபிள்ஸ் என்னென்னா பிளேயர் ஸ்டூடெண்ட். ஓகே. அப்போ நாங்கள் இவ்வளோ க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்த வந்து என்ன செய்யணும்னா இப்போ பிளேயரில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த புலங்களை சரியாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போ இதுதான் ஃபீல்டு புலங்கள். அப்போ நாங்கள் டிஎஸ்சி கமாண்ட் போடுவோம். டிஎஸ்சி பிளேயர்னு போட்டு ஃபீல்டுன்ட்டு டைப் பிளேயர் நேம் பிளேயர் ஐடி பிளேயர் ஹவுஸ் அப்படியே வந்திருக்கு. இது ப்ரைமரிக்கு இங்கே வந்திருக்கு. இது வந்து என்னதுன்னு சொன்னால் ஃபாரின் கீக்கு தான் இது வந்திருக்கு. சரிதானே. இது பிஆர்ஐன்றது ப்ரைமரி கீக்குரியது, ஃபாரின் கீக்குரியது. இப்போ நல்ல பூச்சியமாக இருக்கணுமா இல்லையாண்டா கூட நாங்கள் கொடுக்கலாம். சரி. இதிலே நோண்டு வந்தேன்னு சொன்னால் பூச்சியமாக இருக்கக்கூடாது. ப்ரைமரி கீ என்னபடியா ரைட் வந்துருக்கு. அடுத்த நாங்கள் பார்க்க போகிறோம் டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட் மார்க் க்ரியேட் பண்ண. அப்போ இதில் வந்து புலாம் 1 2 3 4 5 புலாம் இருக்குது. இதில் என்னென்ன தரவு என்னமாக இருக்குது ப்ரைமரிக்கு என்னென்று இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ வந்து பார்த்து வந்து புலாம் வந்து ஒரு அட்டவணை ஒன்றை க்ரியேட் பண்ணுறதை பார்த்து இருக்கிறோம். சரி. அடுத்து வந்து நாங்கள் பதிவு இன்செர்ட் பண்ணுறது இதில் பார்ப்போம்.